அதாவது இந்த சம்சாரங்கிற கசப்பான மரத்தில் ரெண்டே ரெண்டு பழம்தான் அமுதத்துக்கு ஒப்பானதான். சம்சார கட்டு விரக்ஷஸ்ய துவே பலே ஹியமிருத்தோபமே. ரெண்டே ரெண்டு பழம்தான் அமுதத்துக்கு ஒப்பானது. அது என்னதுன்னா நல்ல சொற்கள், அதெல்லாம் காது குளிர கேட்குறது. சுபாஷித ரச ஆஸ்வாதா, பொன்மொழிகளின் சுவையை சுவைப்பது. பொன்மொழிகளின் சுவையை சுவைப்பது, திருக்குறளுடைய குறளை எல்லாம் சுவைக்கிறது. செவிக்கு உணவு அதுதானே. செல்வத்துள் செல்வம் செவிச்சொல்வம். என்னது வள்ளுவர் சொல்கிறார், செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். செவியிற் சுவை உணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். கோபம் வருது இருக்கு. நல்ல விஷயங்களை காது கொடுத்து கேட்காம வாழ்கிறவன் இருக்கானே, இவன் இருந்தால் என்ன செத்தா என்ன கேட்குறாரு. செவியிற் சுவை உணரா வாயுணர்வின் நல்லா சாப்பிட்றான். செவியிற் சுவை உணரா வாயுணர்வின் மாக்கள்ங்கிறார். மக்கள்னா மிருகம்னு அர்த்தம். அவியினும் வாழினும் என், இவங்க இருந்தா என்ன செத்தா என்ன, என்ன பிரயோஜனம் கேட்குறாரு. அதில் காதுனால நல்ல சுபாஷித ரச ஆஸ்வாதா, அதாவது நல்ல சொற்கள் பொன்மொழிகளை வந்து காதால் கேட்டு மனசில் சுவைக்கணும். என்ன இருக்குது, ஆனந்தமாக இருக்குது இந்த விஷயம். சாதாரணமாக நாக்கு சுவையைத்தான் சொல்லுவோம். இந்த மனசில் வந்து இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுனால ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. அது என்ன சொல்கிறது, அந்த டேஸ்ட்டு. சுபாஷித நன்றாக பேசப்படுகிற நல்லா சொல்லப்படுகிற விஷயத்தினுடைய சுவை. அப்புறம் நல்லவங்களோட பழகிறது. நல்லதையே சத்சங்கம் சத்கதாயாக சிரவணம். நல்லவங்களோட பழகி நல்ல விஷயத்தையே கேட்குறது. கொஞ்சம் கூட அசத்தான விஷயங்கள் கிடையாது. ஒவ்வொரு மினிட்டும் சத் விஷயங்கள். வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.